ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கோதுமை ரவையை வச்சு சூப்பர் சாஃப்டா ஒரு ஹெல்தியான பணியாரம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை ரவை சேர்த்துட்டு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா அலசிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே துருவின கேரட் சேர்த்து வதக்கிட்டு ஆற விட்டுடலாம். ஊற வச்சிருந்த ரவைய ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊறுறதுக்காக விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம ஏற்கனவே தாளிச்சு வச்சிருந்த வெங்காயம், கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பணியாரக்கல் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்திட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க மாவை அதுல ஒவ்வொன்னா ஊத்திக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகறதுக்காக விட்டுட்டு கோல்டன் பிரவுன் கலர்ல ஆனோன்னா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் யம்மியா ஒரு கோதுமை பணியாரம் ரெடி. வெயிட் லாஸ் டயட்டா கூட இதை நீங்க சாப்பிடலாம். ஊத்தாப்ப மாதிரி எண்ணெய் கம்மியா சேர்த்து கூட நீங்க இதை செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.